சில கேள்வி மட்டும் கேட்குறேன். இதில நான் கேட்குற கேள்விக்கு ஏதாவது ஒரு 1 இல்ல 2 கொஸ்டினுக்கு நீங்க ஆமா அப்படின்னு சொன்னீங்க. உங்க மனசுக்குள்ளே சொன்னா போதும். அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது. கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவ முழுசா பார்த்தே ஆகணும். மாசம் நல்ல சம்பளம் வந்தாலும் 20ஆம் தேதிக்குள்ள பணம் குறைய ஆரம்பிச்சுருது. கடைசியில ஷார்ட்டேஜில தான் முடியுது. அப்படின்னு இருந்தா, உங்க மனசுக்குள்ளே நீங்க ஆமா அப்படின்னு சொல்லிக்கோங்க. இந்த மாதம் கண்டிப்பாக சேர்க்கணும். எப்படியாவது நம்ம வாங்குற சம்பளத்தில் அட்லீஸ்ட் ஒரு 30% சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் பிளான் போடுவோம். ஆனால் மாத கடைசியில் ரூ. 1 கூட மிச்சம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் சம்பளத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மனசுக்குள்ளேயே ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கோங்க. வீட்டு செலவுக்காக எடுத்த பணம் எங்கே போச்சு, எப்படி போச்சு, எதுக்காக செலவாகுது, எடுத்து வச்ச பணத்தை தாண்டியும் இன்னும் அதிகம் செலவாகுது அப்படின்னு உங்களுக்கே தோணுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். அடுத்து குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் எல்லாம் செய்கிறோம். ஆனால் நமக்கான ஒரு எதிர்கால சேமிப்பே எதுவுமே இது வரைக்கும் செய்யலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஆமாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் ஏன் முன்னேற முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு ஆமாம் சொல்லிக்கோங்க. நான் இப்போ ஒரு 5 கேள்வி கேட்டேன். இந்த 5 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு, உங்கள் மனசுக்குள்ளே கரெக்டு இது எனக்கும் பொருத்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இன்றைக்கி ஏன் பணம் சேமிக்க முடியலை, அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயந்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய லைஃப்பில் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தவறால் நான் சொன்ன அந்த 5 கொஸ்டினுக்குமே நானும் சில கொஸ்டினுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலமையில் இருந்தேன். ஆனால் நான் மாற்றின சின்ன சின்ன பழக்கங்கள் இன்றைக்கி எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் சரி என்னோடய லைஃப்பில் இருந்து உங்கள் கூட சில சேமிப்பு விஷயங்களையும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு சிங்கிளாக ஒரே ஒரு சம்பளத்தில் நம்ம ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ நம்மளோட ஃப்யூச்சரோட விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ கரண்ட்டாக நம்ம வீட்டு விஷயங்களையும் பார்த்துட்டு பிள்ளைங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள வர செலவு கணக்கு எல்லாம் பார்த்து நம்ம சாப்பாடு செலவு அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து ஃப்யூச்சருக்காகவும் கொஞ்சம் சேமிக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கிறேன். அந்த நாலேஜில் தான் இந்த வீடியோ உங்கள் கூட நான் பேச போகிறேன். அப்புறம் இப்போ நான் என்ன வேலை பார்த்துட்ருக்கேன்னா, இந்த மாதத்துக்கான மளிகை பொருள் வாங்கிட்டு அப்படியே அதை டப்பாலெலாம் போட்டு ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் தடபுடலாக போய்கிட்டு இருக்குது. மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பிளான் வச்சாவும் இந்த அமௌண்ட்டுக்கு தான் மளிகை பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் வாங்குவேன். அது மாதிரி சில விஷயங்கள். சரி வாங்க நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஒரு சிங்கிள் பேமெண்ட் சம்பளம் வாங்கக்கூடிய, அதாவது வீட்டில் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம 2 பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் 25ஆம் தேதி வந்தால் இன்னும் 5 நாள் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யோசனையாக இருந்துச்சு. ஒரு நாள் நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். என்ன செலவாகுது, எப்படி செலவாகுது, சேலரி வருது, அதுக்குள்ளே நம்மளால் ஏன் பட்ஜெட் பண்ணி ஃபேமிலியை ரன் பண்ண முடியல, அடுத்த மாதம் சம்பளத்தை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலைமை இருக்கே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு போட்டு எழுத ஆரம்பித்தேன். எல்லா செலவுகளையும் எழுத ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒரு உண்மை புரிஞ்சது எனக்கு. பெரிய செலவுலாம் எதுவும் கிடையாது. நம்ம தினமும் ஏதாவது சும்மா நேரம் போகாமல் ஆன்லைனில் சும்மா உட்காந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆர்டர் பண்ணுறது. 100 200 தானே, 125 தானே, இதில் என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது ஒன்று வீட்டுக்கு தேவையோ இல்லையோ அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல இந்த பொருள் வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு மனசுக்கு தோணுமா, உடனே ஆர்டர் போட்டு வாங்கிட வேண்டியது. இந்த தேவையில்லாத ஆஃபரில் போய் மாட்டிக்கிறது. திடீர்னு நம்ம அதிகமாக ஷாப்பிங்லாம் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நிறையா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுங்க மாதிரி. அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நம்ம ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. 80%, 70%, 60% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பொருட்களில் ஆஃபரில் தானே இருக்குது, வாங்கி வச்சா அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இருந்தது. அப்புறம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் தான் பிளான் பண்ணி ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு கூட தெரியாது. ஸ்நாக்ஸ் வாங்குறது சாப்பிட்ட உடனே 2 நாளில் காலி ஆகுது, 3 நாளில் காலி ஆகுது, அதை பற்றிலாம் தெரியாது. அடுத்து போய் ஸ்நாக்ஸ் வாங்குறது அது சின்ன செலவாக தான் இருக்கும். அதையுமே நான் எழுதினேன். தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன். எப்படின்னா வீட்டில் 1க்கு 2 மொபைல், கூட ஒரு மொபைல் 3 மொபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் மொபைல் யூஸ் பண்ணுறோன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் இருந்து அதுக்கு சிம்முக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி, அதுக்கும் அமௌண்ட் போட்டு அதையும் வந்து அந்த சிம்மை காப்பாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு ரூ. 300 இல்ல ரூ. 200 வந்து மாதம் மாதம் வந்து ஒரு தெண்டு செலவு பண்ணிகிட்டு இருக்குது. மொபைலில் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோமே, இந்த டிவியை சும்மா வைப்போமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதுக்கும் வந்து டாட்டா அந்த டாட்டா கொடை வந்து வச்சுருக்கோமா, அப்போ அதுக்கும் கொஞ்சம் வந்து பணம் கட்டி போட்டுறது இது. அது தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம டிவி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மொபைலில் வந்து நம்ம தேவையில்ல. மொபைல் பார்க்குறோன்னு சொன்னால் டிவி தேவையில்லை. சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம். டிவியில் பார்த்தாலுமே நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கப்புறம் ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது சில ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதை கூட நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுது. அதுக்கப்புறம் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குகிற பழக்கம் இருந்துச்சு. இதெல்லாமே நான் பண்ண தவறு தான். இதெல்லாமே வந்து எனக்கு சின்ன சின்ன செலவு மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் பெரிய சேமிப்பையே அது வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையிலும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கா? அப்படி நடந்துட்டு இருந்தால் இந்த டைமில் சொல்லுங்கள், ஆமாம் அப்படின்னு சொல்லி கமெண்டில். சரி வாங்க, இதை எப்படி நம்ம வந்து சரி செஞ்சேன், இந்த 2 வருஷத்தில் நான் நோட்டு போட்டு எழுதுனேன்ல, அதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி மாறுச்சு, நான் என்னெல்லாம் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செலவை வந்து எழுதி வச்சு பழகணும். நான் பண்ண தப்பு என்னென்னா, செலவை எழுதாமல் இருந்தது தான். எழுதாத செலவு வந்து தெரியாத செலவாக மாறுது. ஒரு மாதம் எல்லா செலவையும் எழுதி பாருங்களேன், அது நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். நம்ம சம்பளம் வரும்போதே இவ்வளோ ரூபா நமக்கு செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அதை கண்கூடாக வந்து அந்த செலவுகளை நம்ம கையாள முடியும். அதில் கொஞ்சம் நம்ம சேமிக்கவும் முடியும். அடுத்து நான் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி தேவையில்லாத ஆப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதே விட்டுட்டேன். ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னிட்டா நம்ம டைரெக்டாக கடையில் போய் வாங்குறது தான். அங்கே கிடைச்சா வாங்குறது இது, மேபி கிடைக்கலனா வாங்காமல் இருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஒரு கிச்சனுக்கோ இல்லை நம்மளோட ஹால் ஏதாவது ஒரு டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வாங்கணும்னு மைண்டில் தோணும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம கடைகளில் போய் தான் ஷாப்பிங்லாம் பண்ணுவோம். அப்படி நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது அந்த பொருள் கடையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, சரி நம்ம அடுத்த திருப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை 2 கடையில் பார்த்துட்டு கிடைக்கலாம் வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த செலவு வந்து அங்கேயே வந்து ஸ்டாப் ஆயிரும். செலவு பண்ண மாட்டோம். சரி ஒரு மாதம் கழித்து அதை வாங்கவா போகிறோம், மறந்தே போயிடுவோம். அதோட தேவையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. ஆனால் இப்போ அப்படியா இருக்குது சொல்லுங்கள்? அப்படி கிடையாது. நம்ம என்ன பொருள் வாங்குகிறோம், என்ன வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம சர்ச் பண்ணாலே கொண்டு வந்து கையில் கொடுத்துருது. அப்போ நம்ம கை சும்மா இருக்குமா? அதை தான் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அந்த 50% ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், ஹேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நம்ம சிலர்லாம் பாசிட்டிவாக நினச்சிப்பாங்க. இதெல்லாம் நான் ஆஃபரில் தானே வாங்குகிறேன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ தானே அப்படின்லாம் யோசித்தா அது ரொம்ப தப்பான விஷயம். தேவையில்லாத பொருளை வாங்குறதுலாம் ஒரு தந்திரமான விஷயம் கிடையாது. நம்ம வந்து நம்மளோட முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். அது நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறது தான் 100% உண்மை. அடுத்து சின்ன சின்ன செலவு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 100, ரூ. 200, ரூ. 300 அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வந்து செலவு பண்ணுறது. அது மாத கடைசியில் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு ஆயிரக்கணக்கான கணக்கில் வந்து நிற்கும். அப்படி ஒரு செலவு அது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் முதல்ல சேமிக்காமல் இருந்தது தான் என்னோடய பிக்கஸ்ட் மிஸ்டேக்குன்னு நான் ஃபஸ்ட்டே உணர்ந்துட்டேன். என்னென்னா மாத சம்பளம் வந்த உடனே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து தனியாக ஒரு உண்டியலாகவோ இல்லை ஒரு பர்ஸாகவோ இல்லை எதுலையாவது ஒரு இடத்துல வந்து மறைச்சி வச்சிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம செலவு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பணத்தை சேமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் 10ஆம் தேதி வரைக்கும் நல்ல குஷியாக வந்து தோணும். அதை வாங்கிடலாம், இதை வாங்கிடலாம், பிரியாணி சாப்பிட்றலாம், கறி எடுத்துடலாம், மீன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாரம் ஜகஜோதியாக செலவு பண்ணிடுவோம். அப்புறம் போக போக 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சண்டே கூட நார்மலான டே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படி தான் இருக்குது செலவு கணக்கெலாம். அதனால் வந்து நான் முதல்ல வந்து அந்த காசை ஒரு பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து தனியாக எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, முதல்ல செலவு மிச்சமாக இருக்கிறது தான் சேமிப்பு அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா? முதல்ல சேமிப்பு, அதுக்கப்புறம் தான் செலவு. ஒரு செலவு பண்ணுறோம் இல்லை ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா? குடும்பத்தோட நம்ம என்ன செலவு பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், எப்படி நம்மளோட ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசினது. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் எப்படி வந்ததோ அது போன இடம் தெரியாமலேயே போயிடும். அதனால் வந்து எல்லாருக்கும் செலவு பண்ணுறது ஒரே தான். நான் என்ன பண்ணாலும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் அவர் என்ன சொன்னாலும் என்கிட்ட சொல்லிடுவார். இந்த விஷயம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன், இது ரொம்ப பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஏன்னா என் மைண்டில் ஒரு விஷயம் தோணும், எனக்கு இந்த மாதத்தில் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே பேசும்போது, இல்லை இந்த மாதம் வேண்டாம், இந்த மாதம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் வந்து நம்ம பார்க்க வேண்டியதுக்கு நம்ம அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார்.
அந்த மாதிரி நம்ம ஃபேமிலி பட்ஜெட் போடும்போது 2 பேருமே பேசி ஒரு மியூச்சுவலா வந்து செலவு பண்ணோம் அப்படின்னு சொன்னா, செலவ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம பணத்தையும் ஓரளவு நம்ம சேமிச்சிரலாம். எப்படின்னா, சின்னதா ஒரு பேச்சுவார்த்தை. அதாவது நம்ம பேசுறோம். இந்த மாசம் வந்து எவ்வளவு செலவாச்சு? எவ்வளவு வந்து நமக்கு வரவு இருந்துச்சு? அப்புறம் வந்து நம்ம போன மாசத்த விட இந்த மாசம் வந்து நமக்கு அதிகமா செலவு வந்துச்சா? அப்போ நம்ம இந்த மாசத்துல என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? அத அடுத்த மாசத்துல எப்படி குறைக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு சில சில விஷயங்கள வந்து நம்ம பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு நாங்க வந்து ஃப்ரீ டைம்ல வந்து வாக்கிங் போய்க்கிட்டே அந்த டிஸ்கஷன் வந்து இருக்கும். அது ஒரு நல்ல பழக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே கண்ட்ரோல் ஆயிருச்சு. முக்கியமா வந்து சேமிக்கணும், பணத்த முதல்லே எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா, நம்ம ஸ்டார்ட்டிங்கில ஒரு 2, 3 மாசம் பணத்த எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு செலவுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி சும்மா எடுத்துருவோம். அதாவது அந்த பணத்துக்கு ஒரு பர்ப்பஸே இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. சேமிக்கணும்னு மட்டும் நெனச்சா போதாது. நம்ம எதுக்காக சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப நான் ஒரு 1 வருஷம் வந்து மாச சம்பளத்துலேருந்து கொஞ்சம் சேமிக்க போறேன் அப்படின்னு சொன்னா, நான் அடுத்த வருஷம் வந்து அது என்னோட குழந்தைக்கான எஜுகேஷனுக்காக தேவைப்படுது. இல்ல எனக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏதாவது நகை கடனா இருக்கட்டும், இல்ல அது சின்ன சின்ன கடன வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக நான் சேமிக்கிறேன். இல்ல ஃப்யூச்சர்ல வந்து நான் அடுத்த வருஷம் ஒரு டூர் போக போறேன். அதுக்காக வந்து சேமிக்கிறேன். இல்ல என் வீட்டுக்கு வந்து சில ஃபர்னிச்சர் ஐட்டமா இருக்கட்டும், சில இம்பார்ட்டனான அத்தியாவசியமான பொருட்கள் வாங்க போறேன். அப்படின்னுக்காக இருக்கட்டும், இல்ல எனக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்காக என் கையில காசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு ரீசன் வந்து செட் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த பணம் வந்து தப்பிக்கும். ஹோலே இல்லாம இருந்தோம்னா, அந்த பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்காது. இல்லன்னா சேமிச்ச பணத்த வந்து நம்ம ஈஸியா வந்து செலவு பண்ணிருவோம். அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிடணும். அப்புறம் வந்து சம்பளம் கொஞ்சம் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் இன்கிரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நம்மளோட அப்படியே நமக்கு ஒரு 2000, 5000 வந்து இன்கிரிமெண்ட் ஆகுதுன்னா, அப்படியே செலவையும் கூட்டக்கூடாது. நம்ம எப்படி செலவு பண்ணிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி தான் செலவு பண்ணணும். அந்த இன்கிரிமெண்ட்டா வர காச நம்ம எக்ஸ்ட்ரா சேமிப்புக்கு வந்து பயன்படுத்தணும். அதாவது பழைய செலவு வந்து அப்படியே வச்சுக்கணும். அதாவது சம்பளம் வந்துருச்சு, எக்ஸ்ட்ரா இன்கிரிமெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆல்ரெடி ஃபோன் வச்சுருக்கோம். இது வேண்டாம், நமக்கு தான் காசு கூடிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, புதுசா ஃபோன் இருக்கும்போதே இன்னொரு ஃபோன் வாங்குறது. டிவி இருக்குது, அத விட பெரிய சைஸ் டிவி வாங்கிருவோம். நம்ம தான் இன்கிரிமெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இருக்க பொருளையே திரும்ப வாங்குறது இது. அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது. சம்பளம் உயர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம மைண்ட்ல இருக்கிறது வந்து சேமிப்பு வந்து உயர்த்தணும். செலவ கூட்டுனா முன்னேற முடியாது அப்படிங்கிறது நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம அப்ளை பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து நம்ம பணம் சேமிக்காம போறதுக்கான ரீசென்ட் டேஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது வந்து ஆமா கரெக்ட்டு இதனால தான் வந்து சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லி தோணுது. என்ன மாதிரி யாருக்கெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. மாச இறுதியில வந்து நமக்கு சம்பளம் தீர்ந்து போவதுக்கு முக்கியமான காரணமும் இதுதான். என்னன்னா, நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இப்போ ட்ரெண்டிங்கா வந்து Instagram, Facebookலாம் பார்க்குறோமா, அங்கே ஏதாவது ஒரு பொட்டிக்காரங்க வந்து புது ட்ரெண்டிங்கா ஒரு சாரியோ, இல்ல ஏதாவது ஒண்ண வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருதாங்க. அப்போ நம்மளும் ட்ரெண்டில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொருள வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறது. அது ஒரு பெரிய விஷயமா வந்து நிக்குது. சின்னதா தோணும். ரூ. 1000 தானே ஒரு சேலை வாங்குனா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பர்ப்பஸ்க்காக வாங்குறோம் அப்படின்லாம் என் மைண்ட் செட் கிடையாது. ட்ரெண்டிங்கில எல்லாரும் வாங்குறாங்க, நம்மளும் ஷாப்பிங் பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு. அதுக்கப்புறம் வந்து நெறைய பேர் வந்து செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, இஎம்ஐல போய் மாட்டிக்கிறது. அதாவது நம்ம கையில கிரெடிட் கார்டு இருக்கு. நம்ம இஎம்ஐல போயிட்டு இப்போ பொருள் வாங்கிக்கலாம். அப்புறமா உழைச்சி கட்டிக்கலாம். அப்படிங்கிற மைண்ட் செட்டு. அது ரொம்பவே வந்து தப்பான ஒரு விஷயம். அத செய்யவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் யார் இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஆன்லைன் ஷாப்பிங்கோ, இல்ல ஒய்ஃப்க்கு தெரியாம ஆன்லைன் ஷாப்பிங்கோ பண்ணிட்டு, அது வந்ததுக்கப்புறம் பொய் சொல்லி சமாளிக்கிறது. பரவால்ல ரூ. 100 தாங்க, ரூ. 300 தாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறது. அதெல்லாம் இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து நடந்துட்டு இருக்குது. அப்புறம் ஒரே மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபோட பிறந்தநாளு, ஹஸ்பண்ட் பிறந்தநாளு, கல்யாண நாளு, இல்ல பிள்ளைங்களோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல 2 பிள்ளைங்க இருந்தா 2 பிறந்தநாள். இதில ஒரு 3 விஷயம் வந்து ஒரே மாசத்துல நடக்கு. அப்படின்னு சொன்னா, அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றது. அத 3யும் சேர்த்து ஒரே ஃபங்ஷனா கூட வச்சிரலாம். நம்ம மனசு தான் காரணம். நம்ம வீட்ல இருக்கவங்க தான் செலிப்ரேட் பண்ண போறோம். அத அப்படி செய்ய மாட்டோம்.
அது தனித்தனியாக கேக் கட் பண்ணி தனியாக செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷோ அப் பண்ணுறதுக்காக சில விஷயம் பண்ணுறது. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஃபங்க்ஷன் வரும்போது அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஃபேமிலியோட மேட்சிங்காக ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபங்க்ஷன் வருதுன்னா அந்த மாதத்தில் 4 விதமான ட்ரெஸ்ஸஸ், செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறது இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதெல்லாமே வந்து நம்மளோட சேமிப்புக்கு ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். சரி, ஓகே. இவ்வளோ நேரம் நான் பேசுனதில் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.